அக்டோபர் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமா தியேட்டர்களில் எந்த ஒரு படமும் வரல, எம்டியா தான் இருக்கு. ஸோ தீபாவளிக்கு வந்த படங்கள், அதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ண படங்கள் சொல்லிட்டு ஒரு 10 படங்களை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நிறைய படங்களை பார்த்துருக்கோம். அதில் நிறைய படங்களை தியேட்டர்ல வந்து ஸ்கிப் பண்ணிருக்கோம், நம்ம கவுண்டர்ல வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டர்ல என்னென்ன படங்கள் இடம் பிடிக்க போகுது, எந்தெந்த படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கூட 10வது இடத்துல எந்த படத்தையும் பார்க்க போகிறது இல்லை. ஆக்சுவலி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பல வாரங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போலாம் அடிக்கடி இதை பேசுவோம். பட் இப்போ வந்து எக்கச்சக்கமாக வார படங்கள் வந்துட்டு இருக்கு. டாப் 10 கவுண்டரை மீறி 15ன்றது குறைஞ்சது 13 இல்லை 17 18 படங்கள் வைக்கிற அளவுக்கு ஓடிட்டு இருக்கு பல வாரங்களா. இப்போதான் தியேட்டரிலேயே ஒரு 10 படங்கள்ன்றது தமிழ் படங்கள் ஒரு 6-7 படங்கள் ஓரளவுக்கு நிலைமை வந்திருக்கு. ஸோ இந்த 10வது இடத்துல நீங்கள் லாஸ்ட் வீக் ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற படங்கள் இல்லை அதர் ஸ்டேட் படங்கள் இல்லை அதுக்கெல்லாம் நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்பெஷல் தீபாவளி கவுண்டர் போட்டிருப்பேன். அதில் சில படங்கள் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 10வது இடத்துல இந்த வாரம் எந்த படம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வியூவர் சாய்ஸ்ல விட்டுறேன். நம்ம கூட 9வது இடத்துல பார்க்க போற படம் சின்சான் தி ஸ்பைசி. இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு, இது 5வது வாரம். இந்த 5வது வாரத்திலயும் ஒரு 1-2 தேட்டர்ல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. ஸ்லீப்பெல்லாம் தமிழ் படம் ஓடுதோ இல்லையங்க ஹாலிவுட் படம் ஓடுதுன்ற மாதிரி இருந்தது. அதை தாண்டி இப்பெல்லாம் வந்து ஏசியா படங்கள் ஓடுற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுச்சு. தமிழ் படம் மட்டும் தாங்க ஓட மாட்டேங்குது. ஆனாலும் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் என்னைக்குமே விட்டு தரதில்ல. அடுத்த லாங்குவேஜ்ல தமிழ்ல போடுங்க, அதை வந்து பாக்குறோன்ற மாதிரி நிறைய படங்கள் ஓடிட்டு இருக்காங்க தெரியும் உங்களுக்கு. அதுல இந்த சின்சான் தி ஸ்பைசி 1 மந்த் கிட்ட சர்வே ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் படம் வருது தான். கண்டிப்பா உங்க வீட்டுல சைல்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க தாராளமா தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் F1 படம் ரிலீஸ் ஆகி 125 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலி 125 நாளும் இந்த படம் தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்லயே ஒரு ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி பல வாரமா ஒரு ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருந்தாலும் 125 நாளைக்கு ஒரு படம் லேட்டஸ்டா இப்ப ஓடுதான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு இப்ப லேட்டஸ்டா எந்த படமும் இல்ல. ஆக்சுவலி இப்ப 50 நாள் 75 நாள் ஓடுற படங்களா கூட போஸ்டர் பார்க்க முடியல. ஆனா இந்த படத்துக்கு 100வது நாள் போஸ்டரும் வந்திருக்குங்க. ஆக்சுவலி F1 ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். இப்ப மதராஸ் கூட பாருங்க 50ஆம் நாள் போஸ்ட்ல, அதை கூட விட்டுல. சத்ய திருமகனுக்கு 25ஆம் நாள் போஸ்டே தேடி பார்த்தா போன வரலாம் காணும், கிசு கூட காணும். ஸோ F1 வந்து ஒரு ஓவரால் வேற லெவல் தாறு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் கம்பி கட்டின கதை தீபாவளி ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி இந்த படம் ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 தேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் சர்வே ஆயிடுச்சு. ஆனா இப்ப செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா 4 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. படம் வந்து நம்ம நட்டியோட ரேஞ்சுக்கே என்னடா இவ்வளவு 18+ எல்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படம் சர்வே ஆகாதுன்ற மாதிரி தான் பார்த்தேன். ஆனா அவங்க அந்த சதுரங்க வீட்டை பேஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி ஹியூமரை கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க சொல்லும். அதுக்கு முக்கிய காரணமா இந்த படத்தோட சிங்கம்புலி சொல்லும். இன்னொரு சிங்கம்புலிக்கு 18+ எல்லாம் வந்து நிறைய நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதை தாண்டி இப்ப நட்டிக்கும் பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி அவர் ஷேட் பண்றாங்களேன்னு பார்த்தாலும் அதுவும் வந்து படத்தோட சேர்ந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி தீபாவளிக்கு வந்திருக்க மற்ற படங்களை ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய பண்ணதுனால ஒரு கமர்ஷியல் காமெடி என்டர்டைன்மெண்டா ஓரளவுக்கு பார்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த படத்துக்கு போகலாம். அதனால தான் ஒரு 4 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம கவுண்டர்ல இன்னும் மேல போடலாம். அதுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. படத்தோட பட்ஜெட்டுக்கும் இதோட கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப மோசமா தான் இருக்கு. அதனால தான் டாப் கவுண்டர் பண்ண முடியல. எனவே 2வது வாரத்தில் சர்வே ஆகுது. அதை தாண்டி ஓடிடில வந்தா ஒரு சின்ன கவனம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் டீசல் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. தீபாவளியை முன்னிட்டு இது ரிலீஸ் ஆன 2வது வாரம். இந்த வாரத்தில் போன வாரத்தை விட தேட்டர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை தாண்டி போன வாரம் அந்த தேட்டர்லயே பாத்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் இந்த படம் எடுக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனாலும் ஓரளவுக்கு மைல்டான கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால 2வது வாரத்திலயும் ஓரளவுக்கு தேட்டரிகள்ன்றது நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தாங்க, ஹரிஸ் கல்யாணம் நம்ம கொஞ்சம் பெருசாலாம் பேசினாலும் அவரோட எந்த படங்களும் அவ்வளவு பெருசா தூக்கி தட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆக்சுவலி இந்த தீபாவளி ரிலீஸ்லயே அவரோட பிசினஸ் ரேஞ்சை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஹரிஸ் கல்யாணம் எந்த ஒரு ரேஞ்சில் இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு இந்த டீசல் படத்தையும் நம்ம சொல்லியாக வேண்டியிருக்கு. ஏன்னா டீசல் வந்து உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு ரேஞ்சில் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இந்த தீபாவளிக்கு இது ஒரு போட்டி இது கொஞ்சம் நல்லாவே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இது ஒரு நார்மல் கமர்ஷியல் அந்த மாதிரியான ஒரு படமா இருக்கிறனால ஒரு பேசிக் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த பேசிக் பர்ஃபார்மன்ஸ்ன்றது உங்களுக்கு மற்ற பர்ஃபார்மன்ஸ் பண்ண படங்களை விட இதை நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது அதுக்கான லெவல் குறைஞ்சுதாங்க இருக்கு. ஸோ அதனால நம்ம டீசல் இந்த வாரம் இந்த ஒரு கவுண்டர்ல வச்சிருக்கோம். ஆக்சுவலி ஹரிஸ் கல்யாணுக்கு இந்த டைம்ல லப்பர் பந்து வந்துருன்னா அது தூக்கி தட்டி இருக்கும். பட் இந்த டீசலை வச்சுட்டு அவர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகி 25 நாள் ஆக போது. மேபி நாளானிக்கு ஆயிடும் நினைக்கிறேன். ஆக்சுவலி படத்தை வந்து உங்களுக்கு கரெக்டாக வீக்ல பேஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு டேல வந்து ஃப்ரைடேல வராம. எனவே இட்லி கடை இந்த 25வது நாளைக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிங்கிள் ஸ்கிரீனாலும் இந்த தீபாவளி ரேஸ்ல வந்து இந்த அளவுக்கு தேட்டர் வாங்குறது ஒரு பெஸ்ட் தான் சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்துக்கான பர்ஃபார்மன்ஸ்ன்றதை குறைச்சிட்டாங்க, ரொம்ப குறைச்சிட்டாங்க. இட்லி கடை எந்த அளவுக்கு ரிவ்யூ வந்து ரொம்ப பெருசா இருந்தோ, தனுஷை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீரோவா தாண்டி டேரக்டரால மிக பெருசா பாராட்டணும். அவரோட ஸ்கிரிப்ட் அவரோட ரைட்டிங் எல்லாத்தையுமே பாராட்டிட்டு இருக்கும். ஆனா அதுக்கான பர்ஃபார்மன்ஸ்ன்றது உங்களுக்கு தேட்டரிக்கல இல்லாம போயிடுச்சு. ஆக்சுவலி அதுக்கு முக்கிய காரணம் இவர் ரிலீஸ் பண்ண டேட்ன்றது சொல்லி ஆகணுங்க. மனுஷன் எப்ப பாரு காந்தாரா கூட வந்து மோதுறதே வேலையா வச்சு ஆக்சுவலி அந்த படம் லைட்டா வந்தாலே வெயிட்டா பண்ணுது. இப்ப வர இந்த படத்தை கூட விட்டுட்டு இன்னொன்று தீபாவளி வேற முன்னாடி வச்சுக்கிட்டு அதுவும் ஆல்ரெடியே பிரதீப் கிட்ட டிராகன்ல இன்னைக்கு வந்து சொதப்புச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் எந்த காம்படிட்டர் கூட அவர் சர்வே ஆகலையோ அவங்க கூடவே படத்தை விட்டுறாரு. ஆக்சுவலி தனுஷ் வீராப்புக்குனா பண்றாரா என்னன்னு தெரியல. அவர் கரெக்டா இந்த இட்லி கடையை வேற மாதிரி டைம்ல விட்டுருந்தாருன்னா இந்த படம் கண்டிப்பா 100 கோடி வசூல் எடுத்திருக்கும். ஆனா இப்ப முக்கிட்டு இருக்கு. ரியலி இப்ப
லேட்டஸ்டா நிறைய தமிழ் சினிமாக்களுக்கு மத்தியில் இந்த இட்லி கடையோட கதைன்றது வந்து நம்ம தனுஷ் கொஞ்சம் அவரோட ரேஞ்சில எல்லாம் வச்சு உள்குத்து குத்தி இருக்காரு, அவரோட ஃபேமிலி விஷயம் எல்லாம் வச்சுனாலும் இதை பொதுவா பார்க்கும்பொழுது கண்டிப்பா இது வந்து மிக பெருசா ஒரு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்க வேண்டிய ஒரு படம்ன்றத மாற்று கருத்து எல்லாம் பேசலாம். அப்பேற்பட்ட படம் ஒரு 100 கோடி கூட வசூல் எட்ட முடியலன்றது கண்டிப்பா வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான் சொல்லி ஆகணும். அது என்னவோ நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ற மோஸ்ட்லி நல்ல படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி பவர் பாண்டி ஆகட்டும், நிக் ஆகட்டும், இப்ப இட்லி கடை ஆகட்டும், இட்லி கடையெல்லாம் கொஞ்சம் பெஸ்டா பண்ணிருக்கனாலும் இங்க நான் ராயனுக்கு மேல ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா இட்லி கடைக்கு எதிர்பார்த்தேன். ராயன் படத்தை விட இட்லி கடை வந்து ஒரு அல்டிமேட் படம், பட் கண்டிப்பா ஓடாதுன்றது ஒரு நல்ல படம் சரியா போலனும் போது நம்ம அதுக்கு வருத்தப்படுற மாதிரி இந்த இட்லி கடைக்கும் வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நம்ம கவுண்டர்ல நாலாவது பார்க்க போற படம் விடிவி வினய் தாண்டியோரையா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல படங்கள் இல்லாத போது நம்மளுக்கு டாப் 10ல ஒரு படம் வேணும் போது கண்டிப்பா நம்ம எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி இந்த படம் இப்ப லேட்டஸ்டா 1300 நாளை கடந்து ஓடும் போது பார்த்திருந்தோம். இப்ப இன்னும் வந்து உங்களுக்கு 1400 நாளை நெருங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி விஆர் மால் பிவிஆர்ல போட்டு ஒரு தேட்டர்ல வச்சு இன்னும் பெஸ்டாவே ஓட்டிட்டு இருக்காங்க தான் சொல்லி ஆகணும். இவங்க இந்த படத்தை 1500 நாள் இல்லைங்க, இந்த தில்வாலே துல்கனியா பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா ஒரு தேட்டர்ல ஓடிட்டு இருக்காங்க. 50 ரூபா டிக்கெட் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படமா நம்ம தமிழ் சினிமாக்கு அமைய போற படமா வினய் தாண்டியோரையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனிவே வினய் தாண்டியோரையா ஒரு 15 இயர்ஸ்லாம் தாண்டி இன்னமும் வந்து ஆக்சுவலி கண்டென்ட் வந்து எப்பயுமே ஜெயிக்கும்ன்றதுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ங்க. அப்புறம் இந்த விடிவி ஒரு 1500 நாளா இங்க அண்ணா நகர் பிவிஆர் விஆர்ல போட்டு ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருக்காங்களா. யாராச்சும் வந்து இந்த படத்தை ரீ ரிலீஸ்ல ஆக்சுவலி இந்த விஆர்ல போய் பாத்துறீங்களா? இப்ப நம்ம ஆடியன்ஸ்ல நிறைய பேர் கண்டிப்பா 2010 தேட்டர்ல பார்த்தவங்க இருப்பீங்க. ஆனா இப்ப ரீ ரிலீஸ்ல பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்களா பார்ப்போம். அப்புறம் நீங்க படம் பார்க்கும்போது அந்த தேட்டரில் கூட்டம்லாம் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சுன்னா. நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் லோகா படம் ரிலீஸ் ஆகி 8 வாரம் முடிஞ்சு இது 9வது வாரம். இந்த 9வது வாரத்திலே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 தேட்டர்ல ஓடுது. ஆக்சுவலி படம் 50 நாளை தாண்டி தமிழ்ல ஓடி தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய வசூல், வேர்ல்டு வைடா ஒரு 300 கோடியை தாண்டி உங்களுக்கு கேரளால ஒரு மிகப்பெரிய அல்டிமேட் ரெக்கார்டை பண்ணி இண்டஸ்ட்ரி படமா அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த தீபாவளி வீக்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வே ஆகுது பாத்தீங்களா. ஆக்சுவலி தீபாவளியை கடந்து ஒரு வாரம் கழிச்சும் சர்வே ஆகுதுன்றது இந்த படம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ரொம்ப நாளா வந்து ஒரு 75 நாளைக்கு போஸ்டர் வச்ச படம் நான் பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 1-2 படம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த லோகா என்னவோ ஒரு தேட்டர்ன்றது கண்டிப்பா 75 நாள தாண்டும்ன்ற மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா அடுத்தடுத்த வாரங்களுக்கு மிகப்பெரிய படங்கள் இல்லாத மாதிரி தான் இருக்குது. எனிவே இதெல்லாம் வந்து ஒரு அதர் ஸ்டேட் படமா இருக்கு. இது தமிழ் படம் தான் பேசுறோம் அப்படிலாம் பேசினாலும் இந்த படத்துக்குள்ள இருக்க அந்த கண்டென்ட் ஆகட்டும், ஆக்சுவலி அவங்க அந்த படத்தை பிரசன்ட் பண்றதாகட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க ஆக்சுவலி பெஸ்டா பண்றாங்க. அதனால மோஸ்ட்லி தமிழ் சொல்லிட்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்றனாலும் இங்க அந்த உழைப்புக்கும் வந்து ஒரு மரியாதை கண்டிப்பா கொடுத்தாகணும். ஸோ அதர் ஸ்டேட் படங்களா இருந்தாலும் அது தமிழை தாண்டி அவங்களோட அந்த சினிமா படைப்புக்கான ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க பாத்தீங்களா, அது கண்டிப்பா நான் சல்யூட் பண்றேன். ஆக்சுவலி அதனாலதான் வந்து நிறைய அதர் ஸ்டேட் படங்கள் தமிழா இருந்தாலும் இல்ல எந்த மொழியா இருக்கட்டும் அவன் இன்னொரு மொழிக்காரனை பார்க்க வைக்கிறான், அந்த படத்துக்குள்ள ஏதோ ஒன்று பண்றான்ல, அதுக்கான ஒரு மரியாதை தரணுன்றதுக்கோசம் தான் நம்ம கவுண்டர்ல இன்னமும் மேல கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் காந்தாரா படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 22வது நாள் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே நம்ம 1000 கோடி வரும் சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருப்போம். அதெல்லாம் பேசிட்டோம். ஆக்சுவலி கிட்டத்தட்ட இப்பவே 800 கோடியை தாண்டிடுச்சு. ஆக்சுவலி 1000 கோடின்றது வந்து உங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோனா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி பத்தான் ஜவான் இதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு 1100 கோடியை தாண்டணும். அதையும் இந்த படம் தாண்டிடும். அதை தாண்டி 1300 கோடியும் தாண்டி வசூலிக்க போது ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு RRR KGF இந்த 2 படங்களோட வசூலியும் முறியடிக்கும்ன்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா இந்த படம் இப்ப 31க்கு இங்கிலீஷ் வெர்ஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்க. படம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 கோடிக்கு தேட்டர் ரேட்ஸ் போது என்னடா பண்ண போகுது இந்த படம், தமிழ் படத்தை விட பெரிய ரேஞ்சுக்கு பண்ற அளவுக்கு காந்தாரான ஒரு படம் தான் வந்தது அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 70 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் வந்து தேட்டர் ரேட்ஸ்ல ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஆனா இன்னும் ஆந்திரால கொஞ்சம் விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பா அங்கேயும் எடுத்துருங்க. காந்தாரா வந்து ஒரு அல்டிமேட் படமா இருக்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இன்னொரு விஷயம் இதுக்கு மேல நம்ம கவுண்டர் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும், சினிமா ரசிகர்ல கவனிங்க. கான்ட்ரோவர்சி வரும் வந்துட்டு போகுது. இந்த காந்தாரா பாத்தீங்கன்னா அந்த கர்நாடகா ஸ்டேட்ல அவங்க டிவைன் ரேஞ்சில் அவங்க ஊரை சார்ந்து ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கல்ச்சர்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய அல்டிமேட்டான விஷயங்க. அந்தந்த ஊர்ல வந்து ஒரு மத ரீதியான கல்ச்சர்ஸ் இருந்துட்டு இருக்கு, ஒரு ஸ்டேட் ரீதியான கல்ச்சர்ஸ் இருந்துட்டு இருக்கு. அதை ரொம்ப அழகா வந்து அடுத்தவங்களை புண்படுத்தாம இந்த காந்தாராவை எடுத்து கொடுத்துருக்காரு. முதல் பார்ட்லயும் ஜெயிச்சிருக்காரு, செகண்ட் பார்ட்லயும் ஜெயிச்சிட்டார். இதை தாண்டி இப்ப மீராயிண்ட் ஒரு படம் வந்து உங்களுக்கு தெலுங்குல பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. டிவைன் ரேஞ்சில் வந்து நிறைய வந்து ஹிட் அடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் அடுத்த ஸ்டேட்காரங்க வேற ஒரு மதத்தையும் பெருசா புண்படுத்தாம இல்ல வேற ஒரு இனத்தையும் பெருசா புண்படுத்தாம அவங்க எடுத்து ரொம்ப அழகா வந்து அவங்க ஸ்டேட்ல இருக்க படங்களை மிக பெருசா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல நம்ம கவுடல நம்பர் 1 இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இந்த 2 படங்களையும் நம்பர் 1ல தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு படம் சலச்சல தான் சொல்லி ஆகணும். அந்த 2 படம் டியூட் அண்ட் பைசன், இது 2 தான். இல்ல முதல்ல பைசனை பார்த்துருவோம். பைசனை பொறுத்த வரைக்கும் தீபாவளியை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வரும்போதே நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம், இந்த படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜ் இது வரைக்கும் தோல்வியே கொடுக்காத மனுஷன். இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா அவரோட சேனல்ல தான் இந்த படம் எடுக்கிறாரு. துருவுக்கு வந்து இட்டே கிடைச்சது இல்ல, அவரை வச்சு எடுக்கிறார். என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தோம், மாரி தாங்க ஜெயிச்சார். அதுவும் அல்டிமேட்டா ஜெயிச்சார். கண்டிப்பா இந்த கதைன்றது பாத்தீங்கன்னா ஒரு உண்மை கதை. நம்ம மாரி சும்மானே ஆடுவார். இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவத்தோட ஒரு கதையை பண்ணணும் போது ரொம்ப அழகா படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பரிய விருப்பம் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு நம்ம பைசன் படத்தையும் இவர் கரெக்டா
ஸ்க்ரீன் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த மனுஷன் சும்மா இல்லாமல் இந்த ஆலாஞ்சி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவர் ஓவராக சில டாக் விட்டார் பார்த்தீங்களா. ஆக்சுவலி நான் ஜாதிக்கு எதிரானவன் தான் சொல்கிறாரு. ஜாதிக்கு எதிரானவனா என்னன்ற அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அந்த மாதிரி சிலோட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜாதிக்கு எதிரானவனா ஜாதியை எதிர்த்து பேசுனியா, நீ உனக்கான ஒரு ஜாதியை வச்சுட்டு உனக்கான ஜாதியில் படம் எடுத்துட்டு நீ ஜாதிக்கு எதிரானவனா கேட்கிறவன் கேன பையனா காதில் பூ வச்சிருக்கானா புரியல எனக்கு. ஆக்சுவலி ஆப்போசிட்ல இருக்க அத்தனை பேருக்கும் மூளையிலே இல்லையா, ஏன் அந்த மனுஷனை வந்து சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறீங்க. இதுவே மாரியோட கேஸ்ட் இல்லாமல் வேற கேஸ்ட்ல ஒருத்தவன் நான் இந்த கேஸ்ட்டுக்காரண்டு படம் எடுத்தாக்கா அவனெல்லாம் எந்த அளவுக்கு இந்த உலகம் கழுவி ஊத்தும். ஆனால் மாரிக்கு மட்டும் அந்த ஒரு ரேஞ்ச் போக மாட்டேது. ஆக்சுவலி நம்ம மாரிய பல இடங்கள்ல வந்து அவரோட படங்கள்ல பேசணும் நிறைய விஷயங்களை வந்து நான் நிறைய வந்து இங்க பேசியிருக்கேன். அதுக்கு பல பேர் அப்படியே முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்கள மூளை இல்லாத முட்டு பிரதர்ஸ் அப்படிதான் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம கிளவரா என்ன பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஜாதி எதிர்க்குன்னா எந்த ஜாதியுமே இல்லைன்றவன் தான் ஜாதி எதிர்க்கிறவன். இது கூட புரிஞ்சிக்க முடியாத முட்டா பசங்க மாரிக்கு சப்போர்ட் பண்ணனாக்கா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இங்க மாரிக்கு மேலே கிடைக்குது, அதனால அவர் அங்கே பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எனக்கு இங்க ஒரு சேனல் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இங்க என்னோட கருத்தை பேசுறேன். நாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் நேரில் பேசும்போது அன்னைக்கு மாறி நான் கேட்கிற கேள்வியெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா என் கேள்விக்கு பதில் தேவைப்படாது, அவருக்கு எடுக்கிற முடிவு தான் தேவைப்படும். சரி, ஓகே, அந்த பஞ்சாயத்து வந்து அப்பப்போ தொடர்ந்துட்டே தான் இருக்கும். மனுஷன் படம் எடுக்க முடியலாம். அதாண்டி இங்க பைசன்ல அவர் பண்ணிருக்க விஷயம் ஒன்று பார்த்தீங்களா, கண்டிப்பா ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு நல்ல திறமையான ஒரு நல்ல கலைஞனுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லியே தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த பைசன்ற படம் ஒரு புத்தகமாக தான் எடுத்திருக்காரு. கண்டிப்பா இங்க வந்து அவர் சொல்ற மாதிரி இது ஒரு புத்தகம் தான். சரி, ஓகே, இப்போ இந்த பைசன் படத்தை முதலிடத்துல வச்சிருந்தா கண்டிப்பா அது தியேட்டரிக்கல பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ செகண்ட் வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா படம் முதல் வாரத்தில் என்ன தியேட்டரிக்கல கொடுத்தாங்களோ அதே ரேஞ்சில் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கு. அது கொடுத்த தியேட்டரிக்கல்ல நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் பஸ்டர் பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி ரியலாக இந்த படம் நம்பர் 1க்கு தகுதியான படம். ஏன்னா ரிவ்யூவாகவும் ஆகட்டும், பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆஃபீஸாகவும் ஆகட்டும், ப்ராஃபிட்டாகவும் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் தீபாவளி வினரா நான் மாரி செல்வராஜுடைய இந்த பைசன் படத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிளவரா நிறைய விஷயங்களை இங்க ஒரு உண்மை சம்பவம் வாழ்க்கை வரலாறு எந்த அளவுக்கு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு பயோகிராபியா சூப்பரா எடுத்து வச்சிருக்காருங்க. ஆக்சுவலி இந்த மனுஷன்லாம் வந்து இன்னும் சொசைட்டியை வேற மாதிரி மாற்றத்துக்கான படங்கள்லாம் எடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் பல தடவை வந்து அவர் கருத்துக்கு வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்க ஜாதியை எதிர்க்கிறோன்னா நீங்க அதை ஆக்சுவலி வேற மாதிரி மாற்றி நீங்க வந்து வேற மாதிரி மாற்றிடலாம், டோட்டலாக எல்லாரையும் சமமாக்கிடலாம். ஆனால் நீங்க நல்ல படம் எடுத்தாலும் உங்களுக்கும் முத்தையாக்கும் வித்தியாசம்ன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னவோங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. கமெண்ட் பாக்ஸ் என்னவாக போகுதுன்னு தெரியல. நம்ம கூட அடுத்ததா இதே நம்பர் 1 இடத்துல பார்க்க போற படம் டியூட் படமும் தீபாவளிக்கு தான் வந்தது. ஆக்சுவலி இது படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரம். இந்த 2வது வாரத்தில் இந்த டியூட் எப்படி படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு மெயின் தியேட்டர் பைசன் அண்ட் டியூட்னு பிரிச்சு கொடுத்தாங்களோ அதே ரேஞ்சில் தாங்க இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு. இல்ல ஏதாச்சும் ரொம்ப மைனூட்டா ஒரு சில மாற்றங்கள் வந்துடலாமே தவிர பட் கிளவரா ரெண்டு படமும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்ததுல மாற்றுக்கிறது கிடையாது. இத்தனைக்கும் டியூட் வந்து நிறைய பேர் கலாய்க்கிற நெகட்டிவ் ரிவ்யூ வாங்குற ஒரு படமா இருந்தாலும் பிரதீப்பை என்னங்க சொல்றது, மனுஷனுக்கு வந்து படம் 100 கோடி தொற்றுன்றது எனக்கு ஐடியாலஜி இருந்து கண்டிப்பா எப்படியும் பிரதீப்க்கு வந்து 100 கோடி தொற்றும் நினைச்சேன். ஆனா இந்த படமும் 150 கோடியை தாண்டி போகும் நான் எதிர்பார்க்கல. என்னடான்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி படம் 5 நாள்லயே 100 கோடியை தொட்டிருச்சு. அதுக்கப்புறம் 50 கோடி வரதுக்கு என்ன இருக்கு, இன்னும் இந்த படத்துக்கான அலை ஓயவே இல்லைங்க. ஆக்சுவலி அதாவது ஜாதகத்தில் 9 கிரகமும் பலம் வாய்ந்த ஒருத்தன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு காமெடி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாரி செல்வராஜ் ஆகட்டும் பிரதீப் ஆகட்டும் இவங்க என்ன பண்ணாலும் ஓடிடுதுங்க. ஆக்சுவலி வாழையெல்லாம் என்ன நெகட்டிவ் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் அப்படியே எங்கேயோ போயிடுச்சு. ஆக்சுவலி அந்த மாதிரி 2 பேருக்கும் வந்து அல்டிமேட் ஒரு அதிர்ஷ்டம் இருந்துட்டு இருக்கு. அது பக்காவா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நான் 2 பேரும் மோதுறாங்க. 2 பேர்ல யார் என்ன ஆவாங்க யார் தோப்பாங்கன்னு பார்த்தாக்கா 2 பேரும் வந்து இங்க தோக்குற இதுலயே இல்லை. பிரதீப் வந்து உங்களுக்கு சுமாரான கதையோட வந்திருந்தாலும் அவரோட ஆட்டிடியூட்னால படத்தை ஹிட் ஆயிட்டாருங்க. ஆக்சுவலி மனுஷன் வந்து உங்களுக்கு தனுஷ் மாதிரி இருக்காருனாலும் ரஜினியோட ஆக்டிவ்லாம் பயங்கரமா பண்றாரு. இப்பெல்லாம் எல்லாருமே வர்றாங்க ரொம்ப இயல்பா படம் பண்ணிட்டு போறாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைலிஷ்ன்ற விஷயத்தை வந்து எவ்வளவு பெட்டரா பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம தனுஷ் சிம்பிளாக கூட போயிட்டாங்க. இந்த காலத்துல ஸ்டைல் பண்ணாலாம் வந்து கிரிஞ்சியா இருக்குன்றதுக்கு மத்தியில ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயம் அந்த சிகரெட் ஆகட்டும் அந்த சாக்லேட் ஆகட்டும். ஆக்சுவலி ரஜினிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் சிகரெட்டை வச்சு அதுக்கப்புறம் சாக்லேட் மாற்றினாரு. ஆனால் இவர் 2வது படத்துலேயே அந்த விஷயத்தை கொண்டு வராரு. ஆக்சுவலி பிரதீப்போட அந்த போன் போடுறதாகட்டும் அந்த அம்பர்லாம் இந்த மாதிரி சில சின்ன சின்ன ஆட்டிடியூட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் கதை தேர்வுன்றது வந்து அங்கே மிகப்பெரிய சர்ச்சை மிகப்பெரிய காரி துப்புற விஷயங்கள்லாம் இருந்தாலும் ஆட்டிடியூட்ல மனுஷன் அடிச்சு சாப்பிட்டாருங்க. ஆக்சுவலி என்ன பொறுத்தவரை நான் அதை ஆட்டிடியூடுன்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா அதிர்ஷ்டம் தாங்க. மனுஷன் மாரிக்காகட்டும் நம்ம பிரதீப்புக்கு ஆகட்டும் என்ன பண்ணாலும் வந்து இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. மாரிக்கு வந்து 35 கோடின்றது தமிழ்நாடு லெவலில், இங்கே 100 கோடின்றது பார்த்தீங்கன்னா உலக லெவலில். ஸோ 2 பேரும் ஒருத்தவங்க சலச்சங்க இல்லைன்ற மாதிரி இந்த தீபாவளியை வந்து தூக்கி சாப்பிட்டு போறாங்க. ஆக்சுவலி மாரிக்கு வந்து நான் நல்ல படம் கொடுத்து ரிவ்யூவாகவும் ஜெயிப்பேன் பாக்ஸ் ஆஃபீஸாகவும் ஜெயிப்பன்ற மாதிரி அவர் ஒரு வெற்றினா, இங்கே பிரதீப் வந்து அவர் விஷயத்தை விட்டே கொடுக்கல. நான் உனக்கு மேலே ஒரு படி நான் படம் மொக்கையா கொடுத்தா கூட நான் ஹிட் ஆவேன் மாதிரி இங்க 2 பேரும் மாறி ஆக்சுவலி 2 பேருமே தீபாவளியை ஜெயிச்சிட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மாறி தான் நான் இந்த தீபாவளியோட ரியல் வின்னர்னு சொல்லுவேன். பட் ரியலா
ரியலாகவே வின்னர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டியூட தாங்க சொல்லி ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் தூக்கி சாப்பிட்டாங்க. ஒரு படம்ன்றது அங்கே தானே இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட்டாக தீபாவளி கவுண்டன் போடும்பொழுது அப்போ ஒரு 2-3 நாள் தான் வந்திருக்கும். ஸோ நான் இந்த படம் ஏதாச்சும் ஒன்று ஆகிடும்ன்ற மாதிரி தான் பார்த்தேன். ஆகாதுங்க. ஆக்சுவலி மனுஷன் வந்து ஆகிற மாதிரியே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம சிவகார்த்திகேயன் நிறைய இடத்துல வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பேசியிருக்கோம். அதாவது ரஜினி, விஜய், கமல் இவங்களுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் வந்துட்டாருங்க. அஜித்லாம் கீழே தள்ளிட்டாருங்க. அஜித்துக்கு பெருசாக பேசுகிறோம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பிரதீப் பேசணும் போல இருக்கு. ஏன்னா பிரதீப் போற போக பார்த்தாக்கா விட்டாக்கா வந்து ரஜினி, விஜய்க்கு அடுத்து பிரதீப் தான் இருப்பாருன்ற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்குங்க. எனிவே ஒரு விதத்தில் இந்த டியூட் என்னடா இவ்வளோ கன்றாவியான ஒரு படம் இப்படி அப்படின்லாம் பேசினாலும் ஆக்சுவலி தமிழ் சினிமாவுக்கு வந்து மற்ற ஸ்டேட் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாரு ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரியான சிவகார்த்திகனுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேஸ் ஹீரோவா நம்ம பிரதீப் வந்து நிற்கிறாரு. ஆக்சுவலி இவர் இந்த டியூட் படம் மூலமா எவ்வளவு நாளைக்கு வெயிட்டா நிற்கிறாருன்றதை நம்ம இன்னும் அடுத்த வாரத்தில் பார்த்தலாம். அப்புறம் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே அந்த ஐ பட்டனையும் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க.